அது இப்ப நேர்காணல்லாம் நடக்குதான். நேர்காணலா? எல்லா கட்சியிலுமா நேர்காணல் என்னன்னு கேட்பாங்க. நேர்காணல் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் எந்திரிச்சிட்டு இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்தாருன்னா நேர்காணல். சைடு காணல். உடனே சைடுல நேர்காணல். காணாமல் போனால் காணாமல் போனா காணாமல் காணல். காணாமல் காணல். அதுலயும் திமுகவுல அந்த பொருளாளர் அவரே நேர்காணல். நேர்காணல் நடத்துறவர் இந்த பக்கம் சீட்ல உட்காந்துட்டு சரி அந்த பக்கம் போய் உட்காந்து. சரி, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? எவ்வளவு செலவு பண்ணீங்க? யாரு? பொருளாளர் பார்த்தேன். அவரு சிரிச்சுக்கிட்டேன், நான் முடிஞ்ச வரையும் பண்றேன். முடிஞ்சறி. இப்ப என்ட்ரு ஆகுறதுனாவே அதுக்கு ஒரு அனுமதி வேணும். எது? தாயம். இது கோட்டை மாதிரி. அப்படியா? இப்ப எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, ரெடியா இருக்கா எல்லாம். இதெல்லாம் யாரு? எல்லாம் வேட்பாளர்கள் முக்கியமான ஆட்கள், கட்சிகள், போக்குகள், வரத்துகள். ஆமா, தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம். யாரோட அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு? அத முதலமைச்சரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு மத்திய அமைச்சர் கிடைக்கல. என்னன்னு அவரு நடு சென்ட்ரல் மினிஸ்டர்ல. ஆமா, சென்ட்ரல் மினிஸ்டர். ஆமா, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இங்க உள்ள முதலமைச்சரை பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொல்ல. அவர் சொன்ன உடனே என்ன ஆச்சு? ஆகி போச்சு தமிழ்நாடு. உடனே அதே கட்சியில் உள்ள இங்க ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, ஆமா ஆமா பார்க்க முடியல. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் பார்க்கணும்னு நினைக்கல, அனுமதி இல்ல. அவர் சொன்ன உடனே எல்லா கட்சிகளும் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்களா? சொன்னாங்க. யார் சொன்னது? அது இன்னொரு அமைச்சர், இங்க இருக்க அமைச்சர். அப்படியா? அவர் என்ன பதில் சொன்னாரு? இன்னும் பாத்துருக்காங்க. ஓஹோ, இவ்வளவு பேரு பாத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார். அப்பா எல்லாரும் பார்த்தாங்களே. சரி, நீ பாத்தீங்களா? யாரு சொன்னவரை கேட்டா அதான இல்ல, இந்த கல்யாண பரிசு தங்கவேலு தங்கவேல அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கு அடுத்து என்னப்பா? அதானே தெரியாது. அது மாதிரி அவருக்கு கேட்டா எல்லாரும் பார்த்தாங்க. நீங்க பாத்தீங்களா? அதான இல்ல, அவரே பார்க்க முடியல. சொல்றவரை உடனே அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் யாரு? எந்த இது? அவர்தான் கரண்ட் மினிஸ்டர். ஆமா, உடனே இங்க உள்ள கரண்ட் மினிஸ்டர் சொல்றாரு, அதெல்லாம் 4ஆம் தர அரசியல். அப்ப 1 2 3 எது? அப்ப 5 6 7 எது? அதானே 4ஆம் தர அரசியல். அப்ப 1 2 3 இல்ல 4 5 6 7 இருக்கும் போல இருக்கும். என்னமோ நீங்க போங்க. அவர் யாரு? அந்த சென்ட்ரல் கரண்ட் மினிஸ்டர் சொன்ன உடனே அந்த கட்சியில் உள்ள இங்க மாநில தலைவர் சொல்றாரு, அவரை மட்டும் நம்ம முதலமைச்சர் சந்திச்சிருந்தா 2 அணு உலைக்கு ஈக்குவலான மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிரும் சொல்றாரு. இல்ல, மின்சார அமைச்சர். ஆமா, சரி, சந்திக்கல. சரி, மின்சாரம் கொடுக்க மாட்டாரா? அதானே மத்திய அமைச்சர்னா நமக்கும் தானே, நம்மளும் மத்தியில தானே இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு தானே, தமிழ்நாட்டுக்கு தானே. அதானே கொடுக்க மாட்டாங்களா? சரி, நான் கேக்குறேன், அவ்வளவு சந்திச்சிருந்தா மின்சாரம் கிடைக்கும்னா அவர் என்ன அவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மரா? அதானே.